தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இதுக்குத்தான் பங்கு கேட்டாயா திருமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இதுக்குத்தான் ஆட்சியில் பங்கு கேட்டாயா திருமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவன் திமுக கூட்டணியில் சமீப காலமாக திமுக தலைவருக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறவர். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை வைத்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று தற்பொழுதே குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகளையும் இவர் மறைமுகமாக தூண்டி வருகிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று கூறி வருகிறார். ஆனா இன்னைக்கு ஆட்சியில இல்லாத பொழுதே, கூட்டணி அங்கம் வகிக்காத பொழுதே இப்பொழுது திமுக அரசின் காவல்துறையை பயன்படுத்தி ஒரு சட்டவிரோத செயலை செஞ்சிருக்காப்புல. புரட்சி பாரதம், புரட்சி தமிழகம் தலைவர், பறையர் சமூகத்துடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்று இரவு குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக டிஜிபி அலுவலகத்தின் முன்பாகவே விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களால் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார். இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதற்கு உதாரணம். தன்னை தாக்கியவர்களை அவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக தன்னிடம் இருந்த சிறிய கத்தியை எடுத்து பதில் தாக்குதல் நடத்தியுள்ளார். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியவர்கள் மீது தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழக காவல்துறை அப்பொழுது நின்று வேடிக்கை பார்த்தது, அதுதான் உண்மை. ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்ற அந்த ஏர்போர்ட் மூர்த்தியை நேற்று இரவு குண்டர் சட்டத்தின் கீழ் தமிழக காவல்துறை அடைத்துள்ளது. இதற்கு முழு காரணம் யார் என்று சொன்னால் திருமாவளவன் தான். திருமாவளவனின் தூண்டுதலின்படி, திருமாவளவனின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக காவல்துறை மூலமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். ஏர்போர்ட் மூர்த்தி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். குண்டர் சட்டத்தை உடைத்து வெளியே வருவது பெரிய விஷயம் அல்ல, அது சட்டப்பூர்வமான வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கண்டிப்பாக ஒரு சில வாரங்களுக்குள் அவரை விடுதலையாக்கி கொண்டு வருவோம். ஆட்சியில் பங்கு என்று திருமாவளவன் சமீப காலமாக ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அது காரணம் இதுதானா? தான் ஆட்சியில் பங்கு பெற்றால் தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் காவல்துறையை பயன்படுத்தி சிறையில் அடைக்கலாம், அடக்கி ஒடுக்கலாம். இதுக்குத்தான் ஆட்சியில பங்கு கேட்கிறாரா? இதுதான் இப்ப வைக்கிற கேள்வி. இன்னைக்கு பறையர் சமூகத்தின் ஒப்பற்ற தலைவன் தான் தான் அப்படின்னு சொல்லிக் கொண்டு திரிகிறாப்புல. பறையர் சமூகத்துல தன்னை விட ஒருத்தனும் தலைவரா வந்துடக்கூடாது, அப்படி தலைவரா வந்தா அவன் மீது அவதூறு பூசுறது, அடியாட்களை விட்டு தாக்குதல் நடத்துறது, இதுதான் திருமாவளவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. தன்னை விட மேலாக வந்து விடுவாரோ என்ற அச்சத்தில் தற்பொழுது ஏர்போர்ட் மூர்த்தியை திமுக அரசிடம் கோரிக்கை வைத்து திருமாவளவன் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்துள்ளார். அப்ப இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி என்ற குண்டர் சட்டத்துல கிடைச்சாப்புல இதே மாதிரி தான் தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, காவல்துறையை பயன்படுத்தி சிறையில் அடைப்பதுதான் திருமாவளவனின் திட்டம். இதுக்குத்தான் ஆட்சியில பங்கு கேட்கிறாரா? திருமாவளவனுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தா அதுதான் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வட தமிழ்நாட்டுல வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் கண்டிப்பா குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவாங்க. தமிழக காவல்துறையுடைய அடக்குமுறைக்கு ஆளாவாங்க. மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, கஞ்சா வியாபாரம், கள்ளச்சார வியாபாரம் இதுதான் பண்றாங்க. இவங்கள சட்டப்பூர்வமா திருமாவளவன் பாதுகாப்பார், அதான் உண்மை. ஆக ஆட்சியில் பங்கு ஏற்கிறது, திருமாவளவன் பங்கு ஏற்கிறது பறையர் சமூகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல கிடையாது, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துல கிடையாது. ஒண்ணு கூடி கொள்ளையடிக்கணும், ரெண்டாவது தன்னுடைய கட்சியை சார்ந்த சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், தன்னை எதிர்ப்பவர்களை அடக்கி ஒடுக்கி சிறையில் அடைக்கணும், தன்னுடைய சமூகத்துக்கு எதிரான சமூகத்தை சார்ந்தவர்களை, அதன் தலைவர்களை சிறையில் அடைக்கணும், தன்னுடைய சொந்த சமூகத்தில் தனக்கு எதிராக கிளம்புபவர்களை சிறையில் அடைக்கணும். இதுதான் திருமாவளவனின் திட்டம். இதுக்குத்தான் ஆட்சியில பங்கு கேட்கிறார். பறையர் சமூகத்து மக்கள் புரிந்து கொள்ளணும் திருமாவளவன் ஒரு சுயநலவாதி. பறையர் சமூகத்து வாக்குகளை திமுகவிடம் அடகு வைத்துவிட்டு ஏகபோக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். அதை பறையர் சமூகத்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பறையர் சமூகத்து மக்களுக்காக திருமாவளவன் எந்த ஒரு நன்மையும் இதுவரை செய்தது கிடையாது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பறையர் சமூகத்து மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இதுவரை குரல் கொடுக்கல.
அநேக கோயில்கள்ல பறையர் சமூகத்து மக்கள் கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியல, இன்னும் குரல் கொடுக்கல. அநேக கிராமங்கள்ல இன்னும் இரட்டை கோலை முறை இருக்கு, திருமாவளவன் போராட்டம் நடத்தல. பஞ்சமி நிலம் மீட்பு சம்பந்தமா இதுவரை திருமாவளவன் போராட்டம் நடத்தல. வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டில மலம் கலந்திருக்கு, திருமாவளவன் போராட்டம் நடத்தல. பறையர் சமூகத்துக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் அடைவதற்கு திருமாவளவன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. 4 எம்எல்ஏ ஆச்சு என்னத்தை சாதிச்சாப்ல, 2 MP வச்சிருக்காப்ல, என்னத்தை கிழிச்சாப்ல? இதுதான் உண்மை. பறையர் சமூகத்து வாக்குகளை அடமானம் வைத்து திருமாவளவன் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார். இதை பறையர் சமூகத்து மக்கள் புரிந்து கொள்ளணும். ஆட்சியில பங்கு கேட்பது நல்லெண்ணத்தோட அடிப்படையில் கேட்கல, கூடி கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவர் கேட்கிறாரு. ஆட்சியில பங்கு கேட்பது தன்னுடைய எதிர்ப்பாளர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி சிறையில் அடைக்கணும். இதுக்குதான் திருமாவளவன் பங்கு கேட்கிறார். இதை பறையர் சமூகத்து மக்களும் தமிழ் சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.